ஒரு வருடம். உலகத்துல கோடை காலமே வரவில்லை அப்படின்னா என்ன ஆகும்? இது வெறும் கதை கிடையாது. 1816ஆம் வருஷம் உண்மையிலேயேவும் உலகம் முழுவதும் கோடை இல்லாத ஆண்டு அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் மனித வரலாற்றிலேயும் மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள்ல ஒண்ணு. இதனுடைய பெயர் த இயர் வித்தவுட் எ சம்மர். 1815ஆம் வருஷம் இன்னைக்கு இருக்கிற இந்தோனேசியாவில் இருக்கிற மவுண்ட் டம்போரா அப்படிங்கிற எரிமலை வெடிக்குது. இது சாதாரண எரிமலை வெடிப்பு கிடையாது. கடந்த 2000 ஆண்டுகளில் பதிவான மிகவும் சக்தி வாய்ந்த எரிமலை வெடிப்புகளில் இதுவும் ஒன்று. வெடிப்போட சத்தம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கப்பட்டுச்சு. பல லட்சம் மக்கள் நேரடியாகவும் அதற்கப்புறம் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் நோய்களாலும் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் உண்மையான தாக்கம் அதற்கு அப்புறம்தான் ஆரம்பிக்குது. எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பலும் சல்ஃபர் துகள்களும் பூமியோட மேல் வளிமண்டலத்தை அடையுது. அது சூரிய ஒளியை பூமிக்கு கொண்டு வராதபடி தடுக்குது. இதனால உலகத்தோட வெப்பநிலை குறைய தொடங்குது. 1816ஆம் வருஷம் ஜூன் மாதத்தில் கூட வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் பனிமழை பெய்யுது. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கடும் குளிர் ஏற்படுது. ஐரோப்பாவில் பயிர்கள் வளரவே இல்லை. கோதுமை, சோளம், உருளைக்கிழங்கு அப்படின்னு பல பயிர்கள் அழியுது. இதனால் கடுமையான உணவு பற்றாக்குறை, பல இடங்களில் பஞ்சம் உருவாகுது. மக்கள் உணவிற்காக இடம்பெயர்றாங்க. விலைகள் பல மடங்கு உயருது. இந்த இயற்கை மாற்றம் மனிதர்களின் கலாச்சாரத்தையே பாதிக்குது. இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், இயற்கையின் சக்திக்கு முன்னாடி மனிதன் எதுவுமே கிடையாது. ஒரு நாட்டோட இராணுவம் பறவைகளோடு போர் செஞ்சு அதில் இராணுவம் தோக்கவும் செஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் சம்பவம் உலக வரலாற்றிலேயும் ரொம்பவே வித்தியாசமான, அதே மாதிரி நகைச்சுவையாக ஏற்படக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வு தான் இது. இதனுடைய பெயர் த கிரேட் எமு வார். 1932ஆம் வருஷம் ஆஸ்திரேலியாவில் இந்த சம்பவம் நடக்குது. முதலாம் உலகப் போரில் பங்கேற்ற பல வீரர்களுக்கு அரசு விவசாய நிலங்களை வழங்குது. அதில் அவங்க கோதுமையை சாகுபடி செஞ்சு வாழ தொடங்குறாங்க. அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஈமு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய பறக்க முடியாத பறவைகள் உணவை தேடி அந்த விவசாய நிலங்களுக்குள்ளே வருது. இந்த பறவைகள் பயிரை மிதித்து சேதப்படுத்துது, வேலிகளையும் உடைக்குது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைகிறாங்க. இறுதியில் அவர்கள் அரசிடம் உதவி கேட்குறாங்க. அதற்கு கவர்மெண்ட்டும் ஒரு முடிவை எடுக்குது. அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இராணுவத்தை அனுப்பி அந்த பறவைகளை கொல்றது தான் இவங்களுடைய திட்டம். ஆஸ்திரேலியா இராணுவம் 2 வீரர்களையும் மிஷின் கன்களையும் ஆயிரக்கணக்கான தோட்டாக்களையும் கொண்டு இந்த பறவைகளை அழிக்க அனுப்பப்படுது. ஆனால் அங்கே நடந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இந்த பறவைகள் கூட்டமாக வராமல் சின்ன சின்ன குழுக்களாக பிரிந்து வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அது மணிக்கு சுமாராக 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. இராணுவ வீரர்கள் சுட ஆரம்பித்ததும் பறவைகள் எல்லாருமே எல்லா திசையிலும் செதறி ஓட ஆரம்பிக்குது. பல தோட்டாக்கள் வீணாகுது. ஒரு கட்டத்தில் ஒரு வாகனத்தின் மிஷின் கன்னை பொருத்தி பறவைகளை துரத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வாகனம் குண்டும் குழியுமான நிலத்தில் குலுங்கியதால் குறிவைத்து சுட முடியலை. சில நாட்கள் முயற்சி செஞ்சதுக்கப்புறம் இராணுவம் எதிர்பாராத வெற்றியை பெற முடியலை. ஆயிரக்கணக்கான ஈமுக்களை அழிக்க திட்டமிட்ட நிலையில் ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் தான் இந்த பறவைகள் கொல்லப்படுது. இந்த நடவடிக்கை உலகம் ஃபுல்லாக செய்தியாக வெளிவருது. பத்திரிகைகள் இதை கிண்டலாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. இராணுவத்தை வென்ற பறவைகள் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அரசு இந்த நடவடிக்கையை நிறுத்திடுது. அதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு வேலிகள் அமைத்தல் மற்றும் பிற முறைகள் மூலம் பயிர்களை பாதுகாக்க உதவி செய்யப்படுது. உங்களுடைய மூளையை வெட்டினாலும் அது வலிக்காது. ஏன்னா மூளை தான் உடம்புல இருக்க எல்லா வலியையும் உணர வைக்குது. ஆனால் மூளைக்கே வலி உணரும் நரம்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் சில மூளை அறுவை சிகிச்சைகளில் நோயாளி கண் விழித்திருக்கும் போதேவும் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க.
விண்வெளியில நீங்க எவ்வளவுதான் கத்தினாலும் யாராலையும் அத கேட்க முடியாது. ஏன்னா விண்வெளியில காற்று அப்படிங்கிறதே கிடையாது. ஒலி பரவணும் அப்படின்னா அதுக்கு காத்து தேவை. அதனால நீங்க எவ்வளவுதான் கத்தினாலும் விண்வெளியில யாருக்குமே கேட்காது. நீங்க இப்ப பார்க்கும் சூரியன் 8 நிமிடம் பழையது. அதாவது சூரிய ஒளி பூமியை அடைய சுமாரா 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். அதனால இப்போ பார்க்கும் சூரியன் உண்மையிலேயும் 8 நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்த சூரியனை தான் நீங்க பார்க்குறீங்க. உங்களுடைய இதயம் ஓய்வெடுக்காம டெய்லியும் வேலை செய்யுது. ஒரு நாள்ல சுமாரா 1,00,000 முறை துடிக்கும் இதயம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது நம்மளுடைய கடமை. ஆக்டோபஸுக்கு 3 இருதயங்கள் இருக்கு. 2 செவில்களுக்கு ரத்தத்தை அனுப்புது. 3வது உடலில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை அனுப்புது. மின்னல் அப்படிங்கிறது சூரியனை விட ரொம்பவே சூடாக இருக்கும். மின்னல் தாக்கும் தருணத்துல அதனுடைய வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பை விட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது ரொம்பவே கம்மியான நேரம் தான் இருக்கும். நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுடைய உடம்புல அதிகமான எலும்புகள் இருக்கு. பிறக்கும்போது மனித உடலில் சுமாரா 270 எலும்புகள் இருக்கும். வளர வளர சில எலும்புகள் ஒன்றாக இணைந்து பெரியவர்களுக்கு 206 அப்படிங்கிற எலும்புகள் மட்டும்தான் இருக்கும். கடலை விட விண்வெளி நமக்கு அதிகமா தெரியும். ஆனா பூமியில் கடலில் 80% மேற்பட்ட பகுதிகள் இன்னும் ஆராய்ச்சி செய்யப்படல. அதனால கடலுக்குள்ள இன்னும் பல மர்மங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேனீக்கள் பேசாமலேயும் அதனுடைய குழுக்களுக்கு தகவல்களை பரிமாறுது. அது எப்படின்னா பேகிள் டான்ஸ் அப்படிங்கிற நடனத்தின் மூலமா அதை தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இயற்கையின் அற்புதமான தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு போலி எலும்புக்கூடு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானிகளையும் 40 வருஷம் ஏமாத்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1912ஆம் வருஷம் இங்கிலாந்துல இருக்கிற சசெக்ஸ் அப்படிங்கிற பகுதியில சார்லஸ் டாவ்சன் அப்படிங்கிற ஒருத்தவர் சில எலும்பு துண்டுகளை கண்டுபிடிச்சதா அறிவிக்கிறாரு. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது மனிதனுக்கும் குரங்குக்கும் இடையில் வாழ்ந்த காணாமல் போன நம்மளுடைய முன்னோடி அப்படின்னு அதை சொல்றாரு. அந்த காலத்துல மனித பரிணாம வளர்ச்சியை பற்றி விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த கண்டுபிடிப்பு உலகம் ஃபுல்லா பரபரப்பை ஏற்படுத்துது. இதை எப்படி எல்லாரும் நம்பினாங்க? அந்த எலும்பை பார்க்கும்போது மண்டை ஓடு மனிதனை போல இருந்துச்சு, தாடை குரங்கை போல இருந்துச்சு. இதுதான் மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு பல விஞ்ஞானிகள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தகங்களையும் இது இடம்பெறுது, அருங்காட்சியங்களையும் காட்சி அமைக்கப்படுது. அதுக்கப்புறமா 1953ல் புதிய பரிசோதனைகள் இதில் செய்யப்படுது. அதனுடைய முடிவு இது முழுக்க முழுக்க போலி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மனித மண்டை ஓடு, உரங்கூட்டான் தாடை, செயற்கையாக தேய்க்கப்பட்ட பற்கள், பழைய எலும்பு போல தோன்ற வேதிப்பொருட்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து இது தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. 40 வருஷம் உலகமே நம்பிருச்சு இது ஒரு உண்மையானது அப்படின்னு.